இந்த வீடியோவை லெனினோட ஒரு கோட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அது என்ன கோட் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் எ நேஷன், டெஸ்ட்ராய் த திங்கிங் ஆஃப் இட்ஸ் யூத். அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை நீங்க ஒரு அணுகுண்டு போட்டோ இல்ல ஒரு ஆர்மி அனுப்பியோ அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய யூத்தோட திங்கிங்கை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த நேஷன் தன்னை போல அழிஞ்சிடும் அப்படிங்கறதான். அது இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அது வேற எதுவும் இல்ல, விஜயோட வருகை பத்தி தான் நான் சொல்றேன். அதாவது இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய எக்ஸிட் போல் ரிசல்ட் டிஎம்கே ஃபேவரா வந்திருக்கு, ஏடிஎம்கேக்கு சிலது ஃபேவரா வந்திருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு சென்சஸ் மட்டும் டிவிக்கு தனி பெரும்பான்மையா ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கட்சி சார்பா இருக்கவங்களும் அவங்களுக்கு தேவையான சென்சஸ் எடுத்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸாவும் போட்டு நம்ம தான் வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய உற்சாகத்தோட இருக்கீங்க. இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிஞ்சு போச்சு டிஎம்கே தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் இவங்க முட்டு கொடுக்கறதுக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் அலையன்ஸ் வச்சுட்டா நாங்க கண்டிப்பா ஆட்சி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணியிருந்தா ஸ்வீப் பண்ணிருக்கலாம் இந்த எலெக்ஷனை. ஏடிஎம்கே உங்களை கையில கால உலகாத குறையா கூப்பிட்டாங்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு, எங்க அணில மிகப்பெரிய ஒரு சக்தி சேரப்போகுது அப்படி இப்படின்னு உங்களை வச்சுதான் சொன்னாங்க. டிவிகே ஓட்டர்ஸை பார்த்து நான் இந்த விஷயத்த பேசுறேன். டிவிகே ஓட்டர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போதே நீங்க போய் அவங்க கூட சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் நீங்க ஸ்வீப் பண்ணிருக்கலாமே. அது கூட வேண்டாம். இந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்காம இருந்திருந்தாலே ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருக்கும், டிஎம்கே வீழ்த்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் தொடர்ச்சியா டிஎம்கே ஜெயிச்சதே கிடையாது, ஏடிஎம்கே தொடர்ச்சியா தோத்ததும் கிடையாது. இது ஒரு ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரிக்கு மிகப்பெரிய மையப்புள்ளியா இருந்தது டிவிகே வருகை, விஜய் அவர்களோட வருகை. நம்ம சேனல் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் வீடியோல நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, டிஎம்கேவோட பி டீம் தான் டிவிகே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா இவர் ஒரு வார்த்தை கூட பிஜேபி பத்தி பேசல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தி பேசல. ஏன் பேசல? அப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா டிஎம்கேவோட அடித்தள அரசியலே கலந்து போயிருக்கும். இந்த எலெக்ஷனை டிஎம்கே எதை நோக்கி கையாண்டுச்சு? வெறும் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான். அந்த பிஜேபி எதிர்ப்பு நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும். டிஎம்கேவை நீங்க ஈஸியா வீழ்த்திருக்கலாம். நீங்க அடுத்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்க, அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலங்கிறத தாண்டி டிஎம்கே ஈஸியா வீழ்த்தி இருக்கலாமா? வீழ்த்தி இருக்க முடியாது. நான் அந்த வீடியோ போட்டப்போ நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, நான் 200 ரூபாய் யூபிஐ, நான் காசு வாங்கிட்டு பேசுறேன் அப்படின்னா. நானாவது பரவாயில்ல, நான் செய்யற வேலை என்னன்னு தெரிஞ்சு செஞ்சேன், நான் போடுற ஓட்டு யாருக்கு வரும், அதனால யாருக்கு பயனு அப்படிங்கறது தெரிஞ்சு புரிஞ்சு நான் பண்ணேன். நீங்க எதுவுமே தெரியாம எதுவுமே புரியாம விஜய் வந்தா இந்த தமிழ்நாடே மாறிடும் செழிப்பாயிரும் சொல்லிட்டு டிஎம்கே ஜெயிக்க வச்சிட்டீங்களா டே. இப்போ இந்த விஜய் வருகையினால 2 விஷயம் நடந்திருக்கு. அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய திமுகவை மூச்சு கொடுத்து காப்பாத்தினதுல விஜய்க்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது போக தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த தாமரை கட்சிக்கு, அதாவது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஓட் ஷேர் வாங்கி கொடுத்ததுல விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. தன்னோட கொள்கை எதிரையும் வளர்த்தி விட்டாரு, தன்னோட அரசியல் எதிரையும் வளர்த்து விட்டாரு. இதை தாண்டி விஜய் அவர்கள் இந்த வருகையினால வேற எதையுமே செய்யல. இதுதான் உண்மை. இதை நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, போன எலெக்ஷன்ல மக்கள் நீதி மையம் ஃபுல் ஃபோக்கஸ்டா டிஎம்கேவோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஓட்டான ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலை முழுசா செஞ்சாங்க. அதனால மட்டுமே தான் டிஎம்கே ஆட்சியை பிடிச்சதே தவிர, மக்கள் நீதி மையம்னு ஒரு பார்ட்டி கமலோட வருகை இல்லாம இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கடும் போட்டி நிலவி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்துமே கூட டிஎம்கே வெறும் 5% ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் 2021 எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 3% ஓட்டை மக்கள் நீதி மையம் கமல் அவர்கள் உடைச்சிட்டாரு. அந்த வாக்கெல்லாம் யாருக்கு போக வேண்டியது? ஏடிஎம்கேக்கு போக வேண்டியது. அதனாலதான் டிஎம்கே ஜெயிச்சிருக்குங்கிறது கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே நமக்கு புரிய வரும். அதே மாதிரிதான் இந்த எலெக்ஷனுமே கூட. இந்த தடவை பெரிய ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே மேல இருக்கு. நீங்க டிவிகேங்கிற ஒரு கட்சி வராம இருந்திருந்தாலே டிஎம்கேவை ஆட்சி விட்டு தூக்கி இருப்பாங்க. ஏடிஎம்கே அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ஜெயிச்சிருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வார்த்தை கூட மோடியை பத்தி பேச கிடையாது, ஒரு வார்த்தை கூட எடப்பாடியை பத்தி பேச கிடையாது. ஏன்னா அதோட பேசினா டிஎம்கேவோட அரசியல் அங்க பழுதாகி போயிடும். அதுல அவங்களோட இது ஆட்டங்கள் இருங்கனால அதை பத்தி எல்லாம் நீங்க பேசவே கிடையாது. திமுக ஒரு தீய சக்தி, 2 பேருக்குள்ளதான் போட்டி, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கேன்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டை பிரிச்சது எல்லாமே ஏடிஎம்கேவோட ஓட்டு. இதனால என்ன ஆக போகுது? கம்ஃபர்டபுளா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி 2வது முறை ஆட்சிக்கு வர போறாங்க டிஎம்கே. இன்னொன்னு நான் கிளியரா சொல்றேன், இப்போ விஜய் அவர்களுக்கு திமுக தான் சுரண்டி தின்றுச்சு தமிழ்நாட்டை, திமுக தான் இருக்கிறதுலே பிரச்சனை, திமுகவை அழிக்கிறதா என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருல.
அவர் வராமல் இருந்திருந்தாலே திமுக இருந்திருக்கும். சரி, அப்படி வந்துட்டாரு. அப்படி வந்துட்டு டிஎம்கேவோட அரசியலான இப்போ தலித் பாலிடிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அடி வாங்கியிருக்காங்க. இவரோட மெயின் ஓட்டர்ஸ் வந்து டிஎம்கேல இருந்து ஷிஃப்ட் ஆகும்னு பல பேர் சொன்னது யாருக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களோட கட்சியில இருந்து தான் நிறைய ஷிஃப்ட் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா தலித் மக்கள் வாக்கு வந்து நிறைய வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய விஷயம். அவங்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணார் விஜய், அவங்களுக்கு ஆதரவாக எங்க துணை நின்னார் விஜய்? தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷத்துல அவங்களை எதிர்த்து வந்து எந்த பிரச்சனையுமே நடக்கவே இல்லையா? எல்லாருமே வந்து தலித் மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவரோட ஓட்டு தான் வந்து மெயினா ஷிஃப்ட் ஆகும் போது அதை பத்தி பேசவே இல்லையா? அப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனோட மொத்த ஓட்டுமே ஈஸியா ஷிஃப்ட் ஆயிருக்குமே உங்களுக்கு. நீங்க அதை பண்ணவே கிடையாது. ஏன் அதை பண்ணல? ஏன்னா டிஎம்கே கொடுத்த அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். அதனால நீங்க அதை பண்ணல. சிறுபான்மையின் ஓட்டு வந்து தான் நிறைய ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. சிறுபான்மையினர் ஓட்டு வரணும் அப்படின்னா திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து நீங்க என்ன வாய்ஸ் கொடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு வாய்ஸுமே கொடுக்கல. மத பிரச்சனை இங்க இல்லவே இல்லையா? எத்தனையோ பிரச்சனை வந்து நடந்திருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் உங்களோட வாய்ஸ் எங்க இருந்துச்சு? அதெல்லாம் நீங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னா டிஎம்கேவோட அடிப்படை அரசியலே வந்து சிறுபான்மையினர் மக்களை வச்சுதான் இருக்குங்க போது நீங்க அதுல கை வைக்கவே மாட்டீங்க, அதுல கருத்தும் சொல்ல மாட்டீங்க. அப்படி கருத்து சொன்னா டிஎம்கே ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆயிரும். அதனால வந்து டிஎம்கே ஆபத்தாயிரும். அதனால நீங்க பேசவே மாட்டீங்க. அடுத்ததா வந்து உங்களோட கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களை வந்து ஒரு வார்த்தையாவது இந்த எலெக்ஷன் நீங்க விமர்சிச்சிருப்பீங்களா? ஏன்னா டிஎம்கேவோட அடிப்படை அரசியலே வந்து பிஜேபி எதிர்ப்பு தான். அதை மட்டும் தான் கையாண்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாருமே வந்து செகண்ட் லெவல் லீடர்ஸ் மட்டும் தான் பேசினாங்களே தவிர ஸ்டாலின் அவர்கள் பேசவில்லை. ஏன்னா அவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட போறாரு. அந்த அரசியல் நீங்க கையில் எடுத்திருந்தா டிஎம்கே தோக்கடிச்சிருக்கலாமே. பிஜேபி எதிர்ப்பு வாக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய வாக்கு. அதை நீங்க குறி வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாலே டிஎம்கே தோக்கடிச்சிருக்கலாமே. ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது டிஎம்கேவோட ஒரே ஒரு ப்ராடக்ட். டிஎம்கே வந்து ஒரே ஒரு அரசியல் தான் பண்ணும், பிஜேபி எதிர்ப்புங்கிற அரசியல் தான் பண்ணும். ஆனா நீங்க வந்து அவங்களோட மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இடத்தை எதுலையுமே நீங்க வந்து கை வைக்க மாட்டீங்க. ஏன்னா டிஎம்கே தோத்துரும். அதனால உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? டிஎம்கே நீங்க என்ன எவ்வளவு வேணா போட்டு அடிங்க, நீங்க எவ்வளவு வேணா என்ன திட்டுங்க, நீங்க எப்படி வேணா என்ன பத்தி பேசுங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட நான் வைக்கக்கூடிய பொருளை வந்து நீங்க தொட்டாதீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதை நீங்க பக்காவா கிளியரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லயே வந்துடும். மே 4ஆம் தேதி ரிசல்ட்லயும் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, என்னை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து திட்டிட்டு இருந்தீங்க, ஃபோன் பண்ணி எல்லாம் திட்டினீங்க. நீ வந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ற, நீ வந்து டிஎம்கேக்கு வந்து ஃபேவரா வேலை செய்யற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்க யாருக்கிட்ட வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்களும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க. டிஎம்கே 2வது முறையா ஆட்சி கட்டல அமர்றது வந்து ஒரு சரித்திரம். அதை வந்து நிறைவேற்றி கொடுத்ததுல மிகப்பெரிய பங்கு வந்து டிவிகே ஓட்டர்ஸான உங்களுக்கு தான் இருக்கே தவிர எனக்கு கிடையாது. இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்ல ஒரு கோட் சொன்னேன் தெரியுமா? அது வந்து இதுல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ இருக்கக்கூடிய யூத்ஸ் வந்து தான் வந்து இப்போ டிவிகேவோட ஓட் பேஸ் வந்து பெருசா இருக்குமாங்கிறத வந்து எனக்கு தெரியல. ஆனா நிறைய யூத்ஸ் வந்து டிவிகேக்கு தான் போட்டிருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் தான் வந்து எப்பவுமே வந்து எந்த நேஷனா இருந்தாலுமே யூத்தோட வாய்ஸ் தான் வந்து பிரதிபலிக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து லவுட் சப்போர்ட்டர்ஸ். இப்போ ஒரு 50 வயசு ஆளுங்க வந்து ரோட்ல இறங்கி கத்திக்கிட்டு ஒரு 4 பேர்த்தோட சண்டைக்கோ ஒரு பொது இடத்துலயோ வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா யூத் தான் வந்து இது மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இப்படி திமுக ஒரு விஜய்ங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கூப்பிட்டு வந்து ஒரு கவர்ச்சி நடிகரை கூப்பிட்டு வந்து யூத் மனசு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி தமிழ்நாட்டுல இஷ்யூ தாண்டி நீட்டு பத்தி பேசல, தமிழ்நாட்டுல எவ்வளவோ கொள்ளை நடக்குது அதை பத்தி பேசல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை பத்தி பேசல, இந்த மாதிரி எல்லா இஷ்யூமே வந்து மடை மாற்றி ஏதோ ஒரு தியேட்டருக்கு போய் எங்க தலைவர் படத்தை ஓட வச்சிட்டோம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெத்துல வந்து விஜய்க்கு எல்லாருமே போய் ஓட்டு போட வச்சாங்க. அது ஏடிஎம்கே வாக்கை வந்து முற்றிலுமே பிரிச்சுச்சு. டிஎம்கே இப்போ கம்ஃபர்டபுளா ஆட்சி கட்டல அமர்ந்துருச்சு. இது வந்து இந்த கோர்ட்ல இருந்து நமக்கு தெரிய வருது. நான் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்க. நான் சொல்றது தப்பா இருக்கு, இதுல நீ தப்பு பண்ணிருக்கடா, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ச்சியா இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.